ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய வார் போயிட்டு இருக்கு. இதுல அமெரிக்கா சம்பந்தமே இல்லாம இவர் ஏன் உள்ள வந்தாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசிட்டு இருந்தாலும் அமெரிக்கா எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வப்போது அமெரிக்கா இந்தியாவை கடிக்கிறது உண்டு. ஆனா இந்தியா தன்னோட நிலைப்பாடு சொல்லிட்டாங்க, நாங்க யார் கூட சண்டை போடுறதா நாங்க அப்படி நடுவில் நின்னுக்குறோங்க அப்படின்றாங்க. ஆனா எல்லாரும் இப்ப தமிழ்நாட்டுல என்ன தெரியுமா மீம்ஸ் போடுறாங்க, என் பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தா எல்லாரும் காலி. அந்த பெரிய பையன் ஜட்டி போட்டு வந்தா யாருன்னு கேட்டீங்கன்னா நார்த் கொரியா தான். பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா, இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். போட்டுருவாப்பா. இவ்வளவு வருஷமா நார்த் கொரியா எந்த ஒரு கண்ட்ரிக்கும் பெருசா சப்போர்ட் பண்ணி அவங்க வாயை திறக்கலாம். ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு ஈரானுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்கள ரொம்ப நீங்க தாக்குறீங்க, இது அத்துமீறி தாக்குற மாதிரி இருக்கு, அதாவது ஒரு லிமிட்டுக்கு மீறி நீங்க போற மாதிரி இருக்கு அப்படிங்கறத ஓப்பனாவே அமெரிக்காவை பார்த்து கமெண்ட் அடிச்சிருக்காரு. இதை பார்த்த பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, நார்த் கொரியா கிட்ட எல்லா டாய்ஸ் இருக்கு, எல்லா சாமானுக்கும் அவங்க கூட யாரும் விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மீன்ஸ் போடுறாங்க. இப்ப நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா, ஒருவேளை நார்த் கொரியா இறங்கி ஆயிடுச்சு, அப்படியே போர்ல வந்துட்டாங்க ஈரான் சப்போர்ட் அப்படின்னா என்னென்ன நடக்கும்? ஆனாலும் வாயால பேசின கிம் ஜாங் உன் இது வரைக்கும் ஏன் போர்ல இறங்கல? அவரு எதுக்காக பயப்படுறாங்க? அமெரிக்கா ஏன் நார்த் கொரியாவை இன்னும் கடிக்காம இருக்கு?